Assalamualaikum. Hi, hello guys. Welcome back to GJ Love Family channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு அட்வென்ச்சரான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன அட்வென்ச்சரான வீடியோனா யானைகள் வாழும் காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேல தான் இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ண போறோம். அது என்ன ஸ்டே, எவ்வளோ காஸ்ட், அது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் காஞ்சிபுரத்துல இருந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வழியா முதுமலை ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம். முதுமலை ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்க அபராயணம் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேல தான் இன்னைக்கு நைட் நாங்கள் ஸ்டே பண்ண போறோம். 320 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த முதுமலை காடுகள்ல இயற்கையாகவே யானைகள், புலிகள், சிறுத்தைகள், வைல்ட் டாக்ஸ்னு பல அனிமல் இங்க இருக்கு. பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டும் முதுமலை ஃபாரஸ்ட்டும் ரெண்டு ஃபாரஸ்ட்டை சேர்ந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்றாங்க. இந்த இரண்டு காடுகளும் தனித்தனியா இயற்கை அனுபவத்தை தருது. பல்வேறு காட்டு விலங்குகள், காட்சிகள் நேரடியா பார்த்து அனுபவம் பெற்றுக்கொள்ள இங்க முடியும். நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்க சேஃப்டியும் வைல்ட் அனிமல்ஸோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அந்த அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. நம்ம பந்திப்பூர்ல இருந்து தான் முதுமலைக்கு வந்து சேர்ந்தோம். இந்த பந்திப்பூருக்கும் இந்த முதுமலைக்கு நடுவில் நாங்கள் முதுமலைக்கு வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்னு நீங்களே பாருங்க. தர்காரி ராஜா இருக்காங்க, ஒரே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான் தர்காரி ராஜா. அங்க பந்திப்பூரோட ஹீரோ, கிங் எல்லாமே சொன்னாங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னே இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல கேரட் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு டஸ்கர் யானையை வெள்ளைச்சட்டை போட்டு ஒருத்தர் போயிட்டு வீடியோ எடுப்பாரு. அது கோவம் வந்த அந்த யானை வந்து அவரை விரட்டி அடிக்கும். அந்த யானை தாங்க இந்த வெஜிடபிள் ராஜா, அதாவது தர்காரி ராஜா அப்படின்னு சொல்றாங்க அந்த யானை தாங்க இப்போ நம்ம முன்னாடி நின்று போற வர எல்லா வண்டியும் மறிச்சு எல்லாரையும் பயமுத்திட்டு இருக்கான். நிறைய வண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பயந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு ஓடிட்டே இருந்தாங்க. நாங்கள் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. நாங்கள் எதிர்பார்க்காத சம்பவம். ரெடி, நீங்க போய் தான் அவனை, வேற வழி இல்ல. ரெடி போங்க, ரெடி போங்க, ரெடி. ஏய் சாம் வச்சிர மூடிட்டு கொண்டறோம். ப்ளீஸ் ஃபாரஸ்ட் நிக்கற ஃபாரஸ்ட் இங்க இருக்கிற நிறைய பீப்புள் பேசிக்கிட்டாங்க, இவன் வந்து வெஜிடபிள் இருக்கிற வண்டியை மட்டும் தான் அட்டாக் பண்ணுவான்னு. அப்படி கிடையாது. அந்த யானையுடைய மைண்டை பொறுத்து தான் எல்லாமே அமையும். அது அடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் எங்கள் வண்டியை அடிச்சிருக்கோம். நாங்கள் வந்து முன்ன நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சப்போஸ் அட்டாக் பொசிஷனில் யானை வந்துருச்சுன்னா நீங்கள் வண்டியெல்லாம் ஆஃப் அமைதியாக நில்லுங்கன்னு. அப்படி நாங்கள் நின்னதுனால தான் இந்த யானை எங்களை எதுவும் பண்ணாமல் போச்சு அப்படின்றது எனக்கு ஒரு மனசில். யானை அதுக்கப்புறம் பாருங்க, எங்களுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற மொத்த வண்டியும் அந்த யானை விரட்டும். ஒண்ணும் பண்ண மாட்டான், நேரா போயிட்டு அந்த பின்னாடி லோடு வண்டி பிடிக்கிறான். தர்காரி ராஜா கைஸ், அவன் எதுவும் பண்ண மாட்டான். சரி கிட்ட டாடி. ஐயோ கத்துறானா? ஹார் நினைச்சா போவீங்கன்னு நினைச்சிங்களாடா? அந்த குட்டியும் யானையை பார்த்து தான் போறான் வேகமா. இல்ல விட்டுட்டான். பின்னாடி பாருங்க, அதை விட பெரிய லாரி. எங்களை விட்டு அந்த காட்டு யானை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எல்லா வண்டியும் ரொம்ப விரட்ட ஆரம்பிச்சிட்டா. அதனால எல்லாருமே ரிவர்ஸ் எடுத்துட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஃபாரஸ்ட் ஆளுங்கலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வேலை அவங்க செய்யணும், நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சொல்லி கிளம்பிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வழி விட்டு நம்ம போகிறதா சிறந்ததாக இருக்கும். இதை பார்த்துட்டு வர்றப்பவே நம்ம வந்து முதுமலையில் பார்த்தீங்கன்னா இந்த லங்கூர் மங்கிகளை பார்த்தோம். இந்த லங்கூர் மங்கியை பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இவங்களுடைய சேட்டைகளை வந்து நீங்கள் பார்க்கல. அந்த சேட்டையை கொஞ்சம் நீங்கள் பாருங்க. மாமா உங்க செட் தான். Man, what is this? நாங்கள் போயிட்டுருக்க அந்த வழியிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு அழகான மான் கூட்டம் போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 2 கும்கி யானை போயிட்டுருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். தாயை பிரிந்த குட்டி யானைகள், அதுக்கப்புறம் வந்து ஒரே சேட்டை பண்ற யானைகள், அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து இதை வந்து வச்சிருக்காங்க. இது இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை இதை தீர்க்குது. அது மட்டும் இல்லை, காடுகளை பாதுகாக்கவும், மனிதன் மிருகம் மோதல்களை தடுக்கவும், பிற அனிமல்ஸ் வந்து மனித குடியிருப்புக்கு வந்துச்சுன்னா அதை விரட்டுறதுக்கும் இந்த குட்டி யானைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
நாங்கள் முதுமலைக்குள்ளே என்ட்ரி ஆன கொஞ்சம் தூரத்திலேயே நாங்கள் ஃபஸ்ட்டு சைட் பண்ணது நல்ல ஒரு பல்கியாக இருக்க ஒரு மேல் இந்தியன் காரக் தான். அதோட மசில்லாம் பாருங்களேன், காட்டில் இருக்க நேச்சுரலான ஃபுட்டை சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எங்கள் கெஸ் படி அது ஒரு 1 டன் கிட்ட இருக்கும். இந்த இந்தியன் கார் வந்து புலிகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இந்த இந்தியன் கார் கண்டு இல்லை அப்படின்னா புலிகள் வந்து அதோடைய பசிக்காக மனிதர்களையும் மற்ற அனிமலையும் வேட்டையாடுற நிலைமை வரும். அது தடுக்கிறதுக்காக இயற்கையாகவே வந்து இந்த காட்டு மாடுகள் வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஆன்லைனில் நம்ம புக் பண்ண அந்த ரூமுடைய ரிசிப்டையும் யார் புக் பண்ணாங்களோ அவங்க பேரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நான் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து இவங்ககிட்ட வந்து கொடுத்தவொடனே அவங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸில் கொடுத்தா தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. மெயின் விஷயம் என்னன்னா, நீங்கள் 3 பேருனா 3 பேர் மட்டும் கூப்பிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் கூப்பிட்டு போனாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு மைல் அழகாக ரோடு கிராஸ் ஆகிருக்கும். அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃப் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டு யானை வந்து ரோட்டு ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது. நாங்கள் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதே மாதிரி நீங்கள் போனீங்கனாலும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஓகேம்மா, நிறைய பேர் குறுக்க போயிருக்காங்க டாடி. தெப்பக்காடு ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் வந்து என்ட்ரி போட்டுட்டோம். என்ட்ரி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தெப்பக்காடுலேருந்து இது துறப்பள்ளி போகிற வழியில் கார்குடி அப்படின்ற இடத்த தாண்டி ரைட் சைடில் உள்ளே போவோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ளே திரும்பிங்கன்னா உங்களுக்கு இந்த அபராயம் அனெக்ஸ் 1 ரூம் வந்துடும். போகிற வழி டீப் ஃபாரஸ்ட்டு, மழை வேறு நிறைய பெய்யுது. அனிமல்ஸ் சைட்டிங் இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சுனா வராதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பிளான் என்னன்னா ரூமில் போய் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4:30க்கு வந்து எலிஃபென்ட் சஃபாரி இந்த டிக்கெட்டை வச்சே நம்ம போய்க்கலாம். உள்ள பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இயர்லி மார்னிங் ஒரு சஃபாரி போயிட்டு செக் அவுட் ஆக போகிறோம். அதான் பிளான் நமக்கு. நம்ம இதில் என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் போகிறோம். எப்போ மாரி நீங்களும் எங்கள் கூட வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா புது வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கியான ஒரு இந்தியன் காரை பார்த்தோம். காட்டு மாடு இந்தியன் கார். வரல ஒரு இந்தியன் கார் பார்த்துரும். சின்ன ஒரு 25 செகண்ட் எடுத்துக்கிறேன். ஒழுங்காக தெரியல. அந்த கார் மாதிரி இருக்குங்களா, அதான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்குடி ரீச் ஆகிட்டோம். இந்த கார்குடியிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கார்குடின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டார்மெட்ரியும் கொக்கு ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை விட நீங்கள் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா தான் நம்ம எடுத்துருக்க அபராயம் ஸ்டே இருக்குது. இந்த கொட்டு மழையில் அடுத்தடுத்து 2 பெரிய டஸ்கரை நாங்கள் சைட் பண்ணோம். அது அப்படியே நான் ஒரிஜினல் சவுண்ட் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஏன் எடுக்க முடியல? இங்கே நல்லா தெரியுது. போங்க. கொட்டு மலையில் 2 டஸ்கரை பார்த்துட்டு நாங்கள் அபராயணம் ரெஸ்ட் ஹவுஸை ரீச் பண்ணிட்டோம். மெயின் ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி 500 மீட்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அந்த அபராயணம் ரெஸ்ட் ஹவுஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா
ஃபாரஸ்ட்டு தான். நைட்டு 7 மணிக்கு மேலே நீங்கள் இங்கே எங்கே போனாலும் 7 மணிக்குள்ளே வந்துடணும். அதுக்கு மேலே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. செக் போஸ்ட் அங்கே கேட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது மூடிடுவாங்க. அதை மூடிடுவாங்க. யானைகள் வரக்கூடாதுன்னு மூடுவாங்க. பட் ஆனால் அதேமாரி யானைகள் வரும். அது நிறைய யானைகள் இருக்கிற இதால் கோர் ஜோனில் இந்த இது இருக்கிறதுனால ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதுனால வந்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே எந்த ஒரு பிளான் வச்சுக்காதீங்க. இந்த பில்டிங் தான் அபராயணம் ரெஸ்ட் ஹவுஸ். இங்கே மொத்தம் 6 போர்ஷன் இருக்குது. அது என்னென்னா ஆனெக்ஸ் 1, 2, 3, அப்புறம் டோலு, சீட்டல்ஸ், ஆர்எச் சாம்பார். இந்த 6 போர்ஷனுமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனெக்ஸ் 1. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2600. இங்கே ரொம்பவே ஸ்பேஷியஸாக ஒரு ரூம் இருந்தது. அங்கே பெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 3 விண்டோ இருந்தது. நல்லா நம்மளால் விசிபிளாக அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஃபேன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மிரரு, அதுக்கப்புறம் கபோர்டு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்ட் தென் 24 ஹவர்ஸ் வந்து ஹீட் ஒர்க் ஆச்சு. இது ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு பில்டிங்கு. பட் ஆனால் இதை இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுச்சு. ஹே காய்ஸ், இந்த ரூம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அபரேனியம் கெஸ்ட் ஹவுஸ். நாங்கள் வந்து இதில் வந்து அபரேனியம் ஆனெக்ஸ் 1 அப்படின்ற ரூமை நாங்கள் எடுத்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா அபரேனியம் ஆனெக்ஸ் 1, ஆனெக்ஸ் 2, ஆனெக்ஸ் 3 மூணுமே கீழே இருக்குது. மேலே இருக்காது டால் ஹவுஸ். அதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வந்து சீத்தல், அப்புறம் ஆர்எச் சாம்பார் ஹவுஸ் இருக்குது. இந்த ஹவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்கு சென்ட்ரலில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த வைல்ட் அனிமல்ஸும் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி பள்ளம் தள்ளி வச்சுருக்காங்க பாருங்களேன். காட்டுறேன். இந்த மாதிரி எந்த வைல்ட் அனிமல்ஸும் வரக்கூடாதுன்னு பள்ளத்தை தோண்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதையும் தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைல்டு எலிஃபண்ட்ஸ் வருது. இந்தியன் கார் வைல்ட் எலிஃபண்ட்ஸ். மேபி லக் இருந்தால் நம்மளால் வந்து கரடியை கூட பார்க்க முடியும்னு சொன்னாங்க. இங்கே எங்கெங்கே வந்து அதிகமான ஹை அனிமல் மூவ்மெண்ட் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், இந்தியன் கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க ரூமுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேயும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அங்கே கல் இருக்குல்ல, அந்த வழியாக இருந்து நம்மளுக்கு லக்கு இருந்தால் கரடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குல்ல, அந்த மரத்தில் வந்து அந்த அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து யானை வருமா. அந்த கேட் எல்லாத்தையும் தாண்டி கூட யானை வருமா. யானை வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று அங்கேருந்து வந்து கொஞ்சம் நல்லா மேய்ஞ்சிட்டு அங்கேருந்து அப்படியே பேக் சைட் போவோமா. அந்த வாட்டர் டேங்க்கு, இதோ நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க வாட்டர் டேங்க்கு, அது எல்லாத்தையும் அங்கெல்லாம் நிற்குமா. அதே மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடும். அப்படியே பின்னாடி போய் அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போயிடும். இதுதான் வந்து வாட்ச் டவர். நம்ம ரூம்லேருந்து இல்லைனாலும் இங்கே இருக்கிற வாட்ச் டவரில் நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்க கிளைமேட் எல்லாம் சொல்லவே முடியலங்க. டக்கு டக்குன்னு வெயில் அடிக்குது, டக்கு டக்குன்னு மழை பெய்யுது, எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் சரியான கிளைமேட்டு. இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி சரியான மழை பெய்யுது வேற. இங்கே எப்படி மழை பெய்யுதுன்ட்டு செம்ம மழை பெய்யுது கைஸ். அதே மாதிரி இங்கேயும் வாங்க. நம்ம ரூம் பக்கத்துலேயே வந்து யானை சாணியாக தொடர்ந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஒரு 3 யானை வருதான். வந்து அந்த கிச்சனில் இருக்க அந்த அரிசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தான். அந்த கிச்சன் கதவு எல்லாத்தையும் உடைச்சி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் வந்து கேன்டீனு. அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்குல்ல, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் செய்கிற அந்த வாட்சஸ்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த கேன்டீனில் தான் வந்து யானைங்க வந்து நிறைய அட்ராசிட்டி பண்ணுதுன்னு நான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நாங்கள் எங்கள் ரூம் எடுக்க வரும்போது கூட சொன்னாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு வருதா இல்லையான்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு வந்து வாட்ச் டவரை காட்ட போகிறேன். சுற்றி ஃபாரஸ்ட்டு நடுவில் இருக்கு வாட்ச் டவர். இங்கே வாட்சர் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இன்னும் மேலே கூட போகுது. ஏதாச்சும் அனிமலை வந்து இவங்க வந்து இங்கே பக்கத்தில் ஸ்பாட் பண்ணாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி யானைகளுடைய கோட்டை இது. அந்த கோட்டைக்குள்ளே ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நைட்டு பார்ப்போம் என்னென்ன ஸ்பாட் ஆகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி யானையை நம்ம பார்ப்போம், அது எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு என்னென்ன நம்மளுக்கு லக் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த யானையை பார்க்குறது லக்கு தான். ஒரே மழை இருக்குது, என்னன்னு தெரியல. அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல தங்கின அந்த திருப்தியோடு நம்ம போவோம்.
இந்த இயற்கையான சூழல் நம்ம தங்குறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு வந்தோம். அது அனிமல்ஸை பார்க்குறவங்க ஸ்டே பண்ணுவோம், நல்லா இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவோம். வீடியோ வந்து மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மழை பெஞ்சு விட்டுருக்கு. மணி இப்போ 5 to 6 எலிஃபென்ட் ஃபீடிங் கேம்ப்பு. ஈவினிங்கில் நம்ம மார்னிங் சஃபாரி போடுறதுனால நம்ம மார்னிங் போக முடியாது, அதனால் இப்போ போகலான்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம ரூம்லேருந்து கிளம்பி போகிற அந்த வழியிலே பாருங்கள், அந்த கரண்ட்டு கம்பத்தெல்லாம் யானைகள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக முட்டி தள்ளி இருக்கு பாருங்கள். கரண்ட்டு கம்பத்து முட்டி தள்ளி இருக்கு. அந்த யானை தானே அது இல்லைல்ல, அது பெருசுமா, அதே தானே போயிடுவா போகிறேன் சுமியா, அதே தானே, அதே வேறையா போங்கடி தையா நினைக்கிறேன். இது வேறப்பா. போறியா? லாரிக்காரன் வராது பிரச்சனை இல்லை, லாரிக்காரன் வந்தால் போயிடுவேன். கார்கார அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். லாரிக்காரன் ஒன்று கிட்ட வந்தாண்டி ஆமாம் ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க. இதுதான் இப்போ நம்ம போகிறப்ப பார்த்த டஸ்கர் கிடையாது, அதுவும் ரெண்டுமே வேறு வேறம்மா. இந்த டஸ்கர் வேறு, இந்த டஸ்கர் வேறு. இதெல்லாம் இப்போ அங்கே எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ண வந்து வெயிட் பண்ணலாமா? போங்கடி பின்னாடி போங்க. சொல்லி இந்த நம்ம கேம்ப் முடிச்சு நம்ம பார்க்கலாம். வண்டி யாருன்னா நினச்சிக்கோங்க. கரெக்டான டீம் போஸ்ட் அதுக்கு. ஆனால் டஸ்க்கு தேவை. பயமா இருக்குதா இந்த ரூட்டில் போகிறதுக்கு? எழுதியாச்சுங்க எடுத்துதான் இருக்கு, ஆனால் டஸ்க்கு தெரியாச்சுமே எடுக்கிறல்ல. எடுத்துதான் இருக்கு, ஆனால் டஸ்க்கு தெரியல. நம்ம தெப்பக்காடுலேருந்து நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு போகிற வழியும் திருப்பி நம்ம ரூம்லேருந்து தெப்பக்காடு வர வழியிலையும் நிறைய யானைகளை பார்த்தோம். அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய டஸ்கருங்களை பார்த்தோம். இது எல்லா டஸ்கரும் ஒன்றான்னு எனக்கு தெரியல. நம்ம போகிறப்ப பார்த்தா அதே டஸ்கர் தான், திருப்பி வரப்போ பார்த்தோமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் வேறு டஸ்கர் அப்படி ஒரே டஸ்கராக இருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இது எப்படியாப்பட்ட யானைகளுடைய கோட்டைன்னு. திருப்பி இப்போ நம்ம எலிஃபென்ட் கேம்ப் முடிச்சு நைட் லேட்டு 7 மணிக்கு நம்ம ரூமுக்கு போக போகிறோம். அப்போது எப்படி இருக்குன்னு தெரியல. காலையில ட்ரைபல் பீப்புள் இருக்கிற வில்லேஜுக்கு பாதுகாப்புக்கு போன கும்கியான நம்ம கேம்புக்கு போற அந்த டைம்ல ரிட்டர்ன் வரத பாருங்களேன். எவ்வளவு லங்கூர் மங்கி இருக்கு பாருங்க guys. ஓகே கைஸ், எலிஃபண்ட் கேம்புக்கு வந்துட்டோம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது. வைல்ட் எலிஃபண்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி கும்கி யானைகளை பார்க்கும்போது சும்மா வர மாதிரி இருக்குது. ஹேஸ் மை ஹார்ட். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓ மை காட், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வேற கைஸ், குட்டி யானை. வா, எவ்வளோ குட்டியாக இருக்குது அந்த யானை. ஒவ்வொரு யானையோட டஸ்கரை பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, சரியாக இருக்குது கைஸ்.
இங்கே வந்து ஒவ்வொரு யானையோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. இந்த எலிஃபென்ட் கேம்புக்கு வந்து நாங்கள் எலிஃபெண்ட்டை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் அந்த ஆஃபீஸர் பேசின அந்த வீடியோவை உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். பொம்மி யானை, ரகு யானை, கிருஷ்ணா யானை, inside the forest. After 1927 அப்புறம் இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அது மட்டும் இல்லாம 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. ஒன்னு தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், அனதர் அபியரண்ட். இப்ப அபியரண்ட் பாத்தீங்கன்னா விசிட்டிங் அலோடு கிடையாது. அப்ப 10 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 17 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து 27 எலிஃபென்ட்ஸ் வந்து கவர் பண்றோம். இந்த 27 எலிஃபென்ட்ஸ் 20 வந்து மேல் and 7 வந்து ஃபீமேல். அதாவது 20 வந்து ஆண் யானை, 7 வந்து பெண் யானை. ஓகேங்களா? சோ லெட்ஸ் see the daily routine. டெய்லி ரொட்டீன் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. while coming to river cross பண்ணி வந்திருப்பீங்க. அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட்டும் வந்து பாத் பண்ணுவாங்க. யார் யாரு பாத் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா by their mouth and cavity. each elephant have a two members. so on his mouth, மவுத்ன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனியர் கேர்டேக்கர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் தான் மார்னிங் வந்து எலிஃபென்ட் வந்து பாத் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங்ல ஸ்குங்கி ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்ப கமெண்ட் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 ட்ரைனிங்குமே ரெகுலரா போயிடும். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு half an hour விசிட்டிங் இருக்கு. விசிட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 9 o'clock ஃபீடிங் will be start. ஃபீடிங் ஐட்டம்ஸ் லைக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாயில் ரைஸ், ஹார்ஸ் கிராம், ராகி, சுகர் கேன்ஸ், கோகனட், சால்ட், மினரல் மிக்சர்ஸ், ஜாகரி, இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ். அதாவது சாதம் கொடுப்பாங்க, ராகி கொடுப்பாங்க, கொள்ளு, கரும்பு, தேங்காய், வெல்லம், உப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மினரல் மிக்சர்ஸ் ஒரு பவுடர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலா கன்வெர்ட் பண்ணி எலிஃபென்ட்க்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. எவ்ரி எலிஃபென்ட் have a different diet chart based on its height, weight, age. இத மூணு பேஸ் பண்ணி இங்க ஃபீடிங் டயட் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டாக்டர் இருக்காங்க, அவர் எவ்ரி 3 months ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. அத பேஸ் பண்ணி ஃபீடிங் வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி எலிஃபென்ட் enter to the jungle for grazing inside the forest with their mouth and cavity. அதாவது காட்டுக்குள்ள போய் மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது மாவுக்கு காவடி சொல்லி 2 பேரை மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க 2 பேரும் யானை கூட காட்டுக்குள்ள போவாங்க. while grazing time எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் wild animals எல்லாம் roamingல இருக்கு inside the forest. அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் கம்யூனிகேஷன்ல இருக்கு. அப்படி கம்யூனிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம எல்லா கேம்ப் எலிஃபென்ட்ஸ்க்கும் 80%, அதாவது 80% வைல்ட் கேரக்டர் தான் இருக்கு. அதனாலதான் மெயினா உங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா ஏசியால பாத்தீங்கன்னா ஒன்லி மேல் ஒன்லி have a tusker, female will not have a tusker. அதாவது ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. female will have a tusk. அதாவது பெண் யானைக்கு வந்து உளி கொம்பு இருக்கு, like a small one. பொம்மிக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சித்தரோட கொம்பு தான் இருக்கு. அது பேர் தான் உளி கொம்புன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். மக்னா சொல்லி ஒரு எலிஃபென்ட் இருக்கு. மக்னா கேட்டீங்கன்னா இப்ப ஃபீமேலுக்கு ஒரு டஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த டஸ்ட் வந்து பிரச்சனை இருக்கு, பட் மேல் ஆர்கன் எல்லாமே இருக்கு. அதாவது டஸ்கர்லெஸ் மேல் தான் மக்னான்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கு வந்து கொம்பு கிடையாது, டஸ்கர்லெஸ். அதாவது டஸ்கர் இல்லாம ஒரு ஆண் யானை தான் மக்னான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அவர் சொன்ன அந்த மக்னா யானை இந்த உதயா யானை தான். இந்த உதயா யானை வந்து ஒரு மக்னா யானை அப்படின்றது நமக்கு இந்த கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மக்னா யானை ஒரு கும்கியா யூஸ் பண்றது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பொம்மி யானையை வந்து சத்தியமங்கலத்தில் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. 3 month பேபி அப்போது. ஆமாம், 3 month அப்போது பொம்மி யானையை வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து ரெஸ்கியூ பண்ணது. ரகு யானையை வந்து ஒசூர் அங்கே வந்து 9 month பேபி அப்போ வந்து ரெஸ்கியூ பண்ணது. எலிஃபேண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து இதான் எலிஃபேண்ட்டோட ஃபுட்டு. ஒவ்வொரு எலிஃபேண்ட்டோட நேம் போட்டு இங்கே வேணும், ஒவ்வொரு எலிஃபேண்ட்டோட நேம். இங்கே ஒரு பெல் அடிக்கிறாங்க, அடித்த உடனே அந்த யானை பாகன்கள் எல்லாரும் வந்து அந்த யானைக்காக வச்சு அந்த ஃபுட்டை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக செஞ்சு ஒரு யானைக்கு 5 உருண்டை கொடுக்குறாங்க. அந்த உருண்டைகளை வாங்க இந்த யானைகள் பண்ணுற சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அதை பார்க்கவே கூடான கோடி கண்கள் வேணுங்க. நீங்கள் எங்கள் சின்ன பசங்க கூப்பிட்டு வந்தாங்க, கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுங்க, மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. என்ன ரெடி பண்ணுறா? அங்க பாருங்க டேடி, அவனை டேடி அவனை பாருங்க டேடி. பொம்மி சாரி பொம்மி
கிருஷ்ணா தானே அவன். கிருஷ்ணா இவனா? இந்த எலிஃபண்ட் கேம்ப்க்கு வந்து நாங்கள் யானையை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் 6:15 ஆகிடுச்சு. எலிஃபண்ட் கேம்ப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். போகும்போது நிறைய சைட்டிங் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.